மர்மல எனக்கு குட்டிலாம் மர்மல வயிறு பசிக்குது மர்மல ஒரு தோசை எடுத்துட்டு வாயா இருக்கட்டே 2 மினிட்ஸ்ல கொண்டு வந்து தரேன். அந்த காலத்துல எல்லாம் வேற அடுப்பு பத்த வச்சு தோசை சுடுவாங்க, 1 மணி நேரம் ஆயிடும். இப்ப என்ன டக்குன்னு பத்த வச்சா கேஸ் அடுப்பு பத்திக்கிறோம், உடனே தோசை சுட்டு போடலாம்ல. அதான் என் மருமவ 2 மினிட்ஸ் சொல்லிட்டு போறா போல இருக்கு. இந்தாங்க அத்தை தோசை சூடா இருக்கு, சட்னி சாம்பார் வச்சிருக்கேன் சாப்பிடுங்க. மர்மல வாங்கிட்டு பிடிச்ச விஷயமே இதான் மர்மல, எள்ளுன்னா என்னையா வந்து நிக்க தோசை வேணும்னு கேட்டேன், அடுத்த நிமிஷத்துல தோசையும் சட்னியும் சாம்பாரையும் கொண்டு வந்துட்டியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மர்மல. இதெல்லாம் என்னோட கடமை, சாப்பிடுங்க. சூடா இருக்கு தோசை, வேற ஒரு தோசையும் எடுத்துட்டு வரேன். மர்மல தோசை வரட்டி மாதிரில இருக்கு, யா மர்மல நல்ல பஞ்சு போல சுட்டுட்டா மர்மல. காலையில நைட்டும் ஓயாம தோசை கேட்க வந்தா 2 நாளைக்கு சேர்த்து தோசையை சுட்டு வச்சுட்டேன். இது என்னன்னு தோசை சுடான்னு போய் பாப்போம். முந்தா நாள் சுட்ட தோசை, நேற்று நைட்டும் அந்த தோசையை தானே கொடுத்தேன், நல்லா லவக்குன்னு அவ்வளத்தையும் முழுங்குச்சு நல்லா இருக்குதுன்னு அதே தோசையை தானே இன்னைக்கும் கொடுத்தேன். சூடு பத்தலையோ, நல்ல சூடாக்கி கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன்.